50 ஆண்டுகள் எதிரும் புதிருமா இருந்த அதிமுக திமுக 3 முறை முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் இன்று திமுகவில் இணைஞ்சது ஒரு கூட்டணி கட்சியாக இணைஞ்சிருந்தா மக்கள் வரவேற்பாங்க. ஒரு கட்சியிலே இணைக்கப்பட்டிருக்காரு, எப்படி மக்கள் ஏற்றுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்க? இல்ல, இன்றைக்கு அதிமுக பாஜகவுடன் கூட்டணி சேர்ந்து பாஜக தொடர்ந்து இந்த 5 ஆண்டு காலமாக, ஏன் அதற்கு முன்பும் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலும் கூட தமிழ்நாட்டுக்கு எதிரான ஒரு செயல்பாடை தான் தொடர்ந்து செய்து வருகிறார். ஒரு எடுத்துக்காட்டாக சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாடு இன்று இந்தியாவிலே கல்வியில முன்னணி மாநிலமாக இருக்கிறது. அனைவருக்கும் கல்வி திட்டத்திற்காக வேண்டி நமக்கு தர வேண்டிய பணத்தை கொடுப்பதற்கு மோடி அரசு மறுக்கின்றது. இப்படியான தமிழ்நாட்டின் விரோதமாக பாஜக செயல்படும் போது அதனுடன் அதிமுக கூட்டணி சேர்ந்திருப்பதை முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் கூட நிச்சயமாக வன்மையாக கண்டித்திருப்பார். அந்த வழியிலே தான் ஓபிஎஸ் அவர்கள் இன்றைக்கு திமுகவில தன்னை இணைத்துக் கொண்டிருக்கிறார் என்பது வரவேற்கத்தக்க ஒரு நல்ல முடிவாகும். எடப்பாடி பிஜேபிய வலிமையா இருந்தாரு. அப்போ கூட பன்னீர்செல்வம் மோடி சொல்லிதான், அமித்ஷா சொல்லிதான் நாங்க ஆட்சியில இருந்தோம் அப்படின்னு சொல்றாரு. அவ்வளவு நெருக்கமானவர் நீங்க பிஜேபி. இன்றைக்கு பாஜகவினுடைய பாசிச தன்மையை, தமிழ்நாட்டுக்கு விரோதமான அந்த போக்கை அவரு நன்கு உணர்ந்து ஒரு நல்ல முடிவை எடுத்திருக்கிறார். எனவே அதை வரவேற்க வேண்டும். தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு சுற்று பேச்சுவார்த்தை நடந்திருக்கின்றது. எங்களுடைய தேவைகளை, அதாவது எங்களுடைய கோரிக்கைகளை, தொகுதி ரீதியான கோரிக்கைகளை நாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொருளாளர் அண்ணன் TR பாலு MP அவர்கள் தலைமையிலான அந்த குழுவிடம் எடுத்துரைத்திருக்கிறோம். விரைவில் நல்ல செய்தியை எதிர்பார்க்கிறோம். அதெல்லாம் நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. அதாவது கூட்டணியில குறைஞ்சது 2 சீட்டுக்கு கீழே தான் கொடுப்பாங்கன்னு சமூக வலைதளத்துல பரவுறதெல்லாம் உண்மை என்று நம்பக்கூடிய செய்தியாளரா நீங்க? நன்றி. முக்கிய எதிர்கட்சி தாவேகாவோட சொந்த விஷயம் கேட்கக்கூடாது. அதனால அதுக்கு நான் பதில் சொல்ல விரும்பல. அது தனிப்பட்ட விஷயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.